ஹலோ பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட அவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். சங்கீதம் 52 அதிகாரத்தில் 8 வசனத்தை படிக்கும்போது, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்னவாக இருக்க போகிறோம்? பச்சையான ஒலிவரம், நீண்ட நாட்களாய் வாழக்கூடிய ஒரு ஒலிவ மரமாய் நம்மை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் பச்சையான ஒலிவ மரமாய் ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தப் போகிறார். அந்த ஒலிவ மரத்திற்கு உண்டான குணநலங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ஒலிவ மரமும் நீண்ட நாட்கள் வருடக்கணக்கிலே வாழக்கூடியது என்று பார்க்கிறோம். மரத்திலிருந்து எண்ணெய் எடுக்கலாம். அதே போல அநேக மருத்துவ குணங்கள் அந்த ஒலிவ மரத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒலிவ எண்ணெய் எடுக்கிறார்கள், ஒலிவ பழங்களை எடுக்கிறார்கள். இந்த ஒலிவ மரம் பட்டு போகாத ஒரு மரமாயிருக்கிறது. அது எண்ணெய் பசை நிறைந்ததாய் காணப்படுகிறது. அதனாலே அந்த மரங்கள் பார்க்கும்பொழுது அழுகி போகாது, வேறு அழுகி போகாது, அது பட்டு போகாது என்று பார்க்கிறோம். நோவாவின் காலத்திலே கூட பார்க்கும் பொழுது ஜலம் எல்லா பூமியவே மூடினது. எல்லா மலைகளுக்கு மேலே ஆண்டவர் தண்ணி போகும்படியாக ஆண்டவர் பூமியில் உள்ள ஊற்றையும் வானத்தின் மதகுகளையும் திறந்து ஆண்டவர் பூமியை நோவாவின் காலத்தில் ஜலத்தினாலே அழித்தார் என்று பார்க்கிறோம். அந்த அழித்தாலும் கூட அதில் எல்லா மரங்களும் எல்லா செடி கொடிகளும் நாரி எல்லாம் அழிந்து போனது, அழுகி போனது. ஆனால் அந்த அழிவின் மத்தியிலேயும் ஒலிவ மரம் மாத்திரமே என்ன செய்யவில்லை? அழுகி போகவில்லை. முதல்ல உயிர் பெற்று துளிர்த்தது என்னவென்றால் ஒலிவ மரம். அல்லேலூயா. அதுபோல எத்தனையோ அழிவுகள் வந்தாலும், ஜலப்பிரவாகமே வந்தாலும் அழிந்து போகாமல், அழுகி போகாமல் நிலைத்து நின்றது அந்த ஒலிவ மரம். அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், அவருடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகளாக இருக்கின்றன என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ அழிவுகள் வந்தாலும் அந்த ஒலிவ மரம் நிலைத்து நின்றது போல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் நாம் நிலைத்து நிற்போம். ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய கிருபையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. அவர் கிருபையை ஒவ்வொரு நாளும் நமக்கு பொழிந்தள்ளி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் இந்த பச்சையான ஒலிவ மரத்தை போல நம்மை மாற்றப் போகிறார். இந்த நாளில் நாம் எந்த சோதனைகளையும் கண்டு அஞ்சி விடாதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை துளிர்க்க செய்வார். ஆண்டவர் நீண்ட நாட்களாக வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டோட வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அருமையான இயேசுதான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் நெடுங்காலம் வாழும் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்க எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய அன்பை நாங்கள் என்றென்றைக்கு நம்புகிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, சோதனையின் மத்தியில், வேதனையின் மத்தியில் உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நடப்பட்டவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த ஆண்டவரை விதையை போல ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக 100 மடங்கு பலனை கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. இந்த சூழ்நிலை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களுக்குள்ளே அந்த ஒலிவ மரத்தில் உண்டான தன்மையை போல எங்களை மாற்றுவீராக. எளிதில் அழுகி போகாதபடிக்கு அந்த எண்ணெய் பசை, அந்த மரத்தில் உள்ள எண்ணெய் பசை அந்த ஒலிவ மரத்தை காப்பாற்றினது போல நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான சதி ஆலோசனைகள், வன்கண்கள், பொறாமைகள் எல்லாவற்றிலும் நின்று எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களோடு கூட வாரும். எங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்யுங்க. அந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இப்படி கரம் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்துவேன். மகளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிற மகள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒலிவ மரத்தை போல, பச்சையான ஒலிவ மரத்தை போல நம்மோடு இருந்து
நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமென்.